எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் காயத்ரி. கல்வித்துறையில் இருக்கிறேன், தொழிலும் செய்கிறேன். நான் ஒரு ஆன்மீக ஆசிரியர்லாம் கிடையாது. நம்ம மாதிரியே ஒரு சாதாரண பெண், தேடிக்கிட்டு புரிஞ்சிக்கிட்டு கற்றுக்கிட்டு இருக்கிற ஒருத்தி. நம்மள பலரும் திருப்பாவை பாடல்கள் ரொம்ப பரிச்சயம் இல்லையா? சின்ன வயசுலேருந்தே கேட்டிருப்போம். மார்கழி வந்தால் வீட்டில் கண்டிப்பாக இது பாட்டு ஓடும். ஆனால் இதில் என்ன சொல்ல வராங்க, இது நம்ம வாழ்க்கைக்கு எப்படி பொருந்தும் அப்படின்னு நிதானமாக யோசிச்சிருக்கோமா? இந்த 30 நாட்களில் அதை தான் நாம் சேர்ந்து பார்க்க போகிறோம். கஷ்டமாக இல்லை, பெரிய விளக்கங்களும் இல்லை. நம்ம பேசுகிற மாதிரி நம்ம வாழ்க்கையோடு சேர்ந்து நம்ம இதை படிக்க போகிறோம். திருப்பாவையோட முதல் பாடல் மார்கழி மாதத்தில் ஆரம்பிக்குது. நீராட போதுவீர்னு சொல்கிறாங்க. அது குளிக்க சொல்கிறதுக்கு மட்டும் இல்லை, காலையில் கொஞ்சம் மனசு தெளிவாக இருக்கணும். நேற்று இருந்த சோர்வு கவலை எல்லாத்தையும் விட்டுடணும். இன்னைக்கு நல்லதாக தொடங்கணும், அவ்வளவுதான். நீராட போதுவிற்கு இதுதான் நிஜமான அர்த்தம். முன்னாடி இருந்த பெண்கள் காலையில் சீக்கிரம் எழுந்து ஒழுக்கமாக ஒன்றாக சேர்ந்து பாடியும் பக்தியோடும் இருந்தாங்க. இன்றைக்கு நாம் அலாரம், வேலை, வீடு, குழந்தை எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டே ஓடுறோம் இல்லையா? ஆனால் இந்த பாடல் இன்றைக்கும் பொருந்தும். என்ன சொல்லுது? நீ கொஞ்சம் இந்த அவசர வேலைகள், வீடு, குழந்தை எல்லாத்தையும் கொஞ்சம் விட்டு நின்று உன் மனசை கொஞ்சம் கவனி. ஆண்டாள் நமக்கு என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கட்டளை இல்லை. வா, நம்ம எல்லோரும் சேர்ந்து எழுவோம், தனியாக இல்லை, ஒன்றா. இது ஆன்மீகம் மட்டும் இல்லை, இது வாழ்க்கையோட சிந்தனை. ஆண்டாள் பெண்களை விழிக்க வைத்தாள். இன்று பெண்களே வீட்டையும் வேலையையும் உலகத்தையும் ஓட்டுறாங்க இல்லையா? நீ யாராக இருந்தாலும், மாணவி, வேலை செய்யும் பெண்ணாக, இல்லை இல்லத்தரசியோ, இல்லை தொழில் செய்பவரோ, இந்த முதல் பாடல் சொல்கிறது இது மட்டும்தான். இன்றைய நாள் நீ நினச்சா நல்லா தொடங்கலாம். நாளை அடுத்த பாடலோட சந்திப்போம்.